from Tamil Nadu is where the history of India shall be written. But you came to Gangaikonda Cholapuram. Remember the name. Gangaikonda Cholapuram. Gangaiயை கொண்டவன் அவன். கங்கையை வென்றவன் அவன். தமிழன் கங்கையை வெல்லுவான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசுவாங்களா யாராவது? கங்கை கொண்டான் என்பது நாங்கள் கங்கையை போல் சோழன் வெற்றி கொண்டான், ஆனா இங்கே கங்கை நீரை தான் பிரதமர் எடுத்துட்டு வராரு. இவங்க பிரிவினைவாதம் இதுதான். இங்க இருக்கக்கூடிய சோழ மன்னன் கங்கையை வெற்றி கொண்டான் என்றால் அது தமிழனின் வெற்றி என்று இவர்கள் பிரிவினைவாதம் பேசுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த தேசத்தில் கங்கையும் காவேரியும் வித்தியாசம் அல்ல. இது அனைத்துமே இந்த தேசத்தின் ஒன்றுபட்ட ஒரு ஜீவா நதி, ஒன்றுபட்ட ஒரு மதிப்பிற்குரிய, மதிக்கக்கூடிய, வணங்கக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் இருக்கிறார்கள். பிரிவினை பார்க்கல. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? கங்கையை நாங்கள் வெற்றி கொள்வோம். கங்கையை வெற்றி கொள்வதற்கு இது என்ன பாகிஸ்தானா? கங்கையும் நம் பாரதத்தின் ஒரு பகுதி. அங்க போய் ஒரு பாராளுமன்றத்தில் உறுப்பினரா நின்று நீ வெற்றி பெறுவேன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. நீங்கள் என்ன நோக்கத்தில் சொல்லுகிறீர்கள் என்றால் தமிழன் கங்கையை வெற்றி கொள்வான். அப்போ நீங்கள் தமிழன் என்கிறத ஒரு இனமாக, அது ஒரு நாடாக, அது ஒரு தனி பிரிவாக பிரிவினைவாதத்தை பேசுவதை பாராளுமன்றத்தில் கனிமொழி பேசுகிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய அசிங்கம்.